கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் தினகரன் ஜோசப். பார்த்திங்கன்னா நான் போராடாத சரணடை கேம்புக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மதுபான குடியில் ரொம்ப அடிமையாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இருந்தாலும் ஆண்டவர் யார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் அன்பை பற்றி எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையில் அம்மாவோடு கூட சண்டே கிளாஸ் போவேன், சர்ச்சுக்கு போவேன். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். விளையாட்டாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் 14 வயசில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நண்பர் மூலியமாக அந்த மதுபான எனக்கு அறிமுகமாகுது. ஒரு 5 ml தான் கொடுத்தாரு. அந்த 5 ml நான் குடித்தேன். குடிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லா இருக்கே, இது பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் அந்த மதுபானம் எங்கே கொண்டு போய் விடுன்னு எனக்கு அப்போ தெரியல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வீட்டுக்கு தெரியாமல் மறைமுகமாக குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. குடிச்சிட்டு ஒரு நாள் எங்கள் அப்பா போட்டு அடித்து மண்டியை உடைச்சிட்டேன். ஒரு பெத்த தகப்பனை அடிக்கும் பொழுது அவர் மனம் எவ்வளோ பாடுபடணும் எனக்கு அப்போ தெரியல. சரி, நான் அப்போது அடித்தேன். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி எங்கள் அப்பா போட்டு அடிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டதில்லை. இன்றைக்கி மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா நோடி இல்லை, அவர் மறிச்சிட்டாரு. அப்படியே என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா கூட தான். அப்போ வேலை இல்லை, அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும். என் கூட ஒரு சகோதரன் ஒருத்தர் இருக்கார். எங்கள் அம்மா கூட பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், பெரிய ஃபேமிலி. ஸோ எனக்கு அந்த குடி என்னால் விட முடியல. அடிமையாக இன்னும் நான் உள்ளே தான் போகிறேனே தவிர வெளியே வர முடியல. நான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன். எனக்கு வார சம்பளம் தான். எங்கள் வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா 2 ஒயின் ஷாப் இருக்கும். எப்படி போனாலும் அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி தான் வீட்டுக்கு போகணும். நான் இந்த சம்பளத்தை எப்படியாவது முழுமையாக கொண்டு போய் வீட்டில் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது கிட்ட போன உடனே ஒரு காந்தகம் இழுக்கிற மாதிரி என்னை இழுக்கும். அப்படி நான் போய் ஒரு 1000 ரூபாவாச்சு நான் வாங்கின வருமானத்தை அங்கே கொடுத்துட்டு போனால் தான் நான் வீட்டுக்கு போக முடியும். இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் நான் கொடுக்காமல் போனதே கிடையாது. என் வாழ்க்கை அப்படியே போகுது, கேள்விக்குறியாக இருக்குது. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாம் திட்டுறாங்க, என்ன பிள்ளையை நீ பெற்றிருக்க, இவனை பெற்றதுக்கு நீ இவனை சாவடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக இருக்கிறவங்க, அநேகருக்காக ஜெபிப்பாங்க. எங்கள் அம்மா அநேகருக்கு ஜெபிக்கும் போது இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கிறவனை சரிப்படுத்த முடியல, ஊராக போய் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா ரொம்ப மனவேதனை. என்னால் என் தாயார் கூனி கூறிக்கு நின்னும் அநேக இடம். அப்படியே வாழ்க்கை போகுது. எங்கே போதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த மதுபானத்தில் தான் இருக்கேன். நான் குடிக்கலைன்னா என்னால் அன்றைக்கி நாளை கழிக்க முடியாது. 1 மணி நேரம் எனக்கு ஒரு நாள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் குடிச்சிட்டேன்னா ஒரு நாள் 1 மணி நேரம் போல் போயிடும். காலையில் எழுந்த உடனே டீ காப்பிலாம் எனக்கு கேட்காது, எனக்கு அந்த குடி தான் கேட்கும். நான் குடிக்கலைன்னா எனக்கு கை கால்லாம் உதிரும். நான் குடிச்சு தான் ஆகணும், அப்படி ஒரு கண்டிஷன். நான் எங்கே போனாலும், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கள் அம்மா நான் போகலன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா போனேன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேதனை. குடிச்சிட்டு உன் பிள்ளையால் தான் வந்தது, இவனால தான் வந்தது. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா எனக்கு கோசம் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்காங்க, ஊழியமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் உலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க நம்மளை அதிகமாக நேசிப்பது தாய் தான். ஆனால் அந்த தாயே என்ன சொன்னாங்க, நீ செத்துட்டா நல்லா இருக்கண்டா, உன்னால் ஆண்டவர் நாம தூசிக்கப்பட்டது அப்படின்னு. நான் வேணும்னு பண்ணலை, வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான வழி தெரியல. அப்படியே போகும்போது உடம்பு ரொம்ப பலவீனமாகி மருத்துவமனைக்கு போயிட்டேன். டாக்டர் சொன்னார், உன் கையை நீட்டுப்பானார். கையை நீட்டினா கை நிற்கல, உதிருது பயங்கரமாக. உனக்கு திருமணம் ஆகிடுச்சா கேட்டார். இல்லை டாக்டர், ஆகலை. தயவு செஞ்சு சொல்கிற, திருமணம் பண்ணிக்காத. நீ திருமணம் பண்ணினா அந்த பிள்ளையோட வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நீ திருமணம் பண்ணால் உனக்கு அந்த குழந்தை பேருக்கிற அந்த இது இருக்காது. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்றேன். டாக்டர் என்னை கையெடுத்து கும்பிட்டார். ஏற்கனவே பயங்கரமாக குடிக்கிறவன் இன்னும் டாக்டர் சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிறாங்க, கவலைப்படாதரா, உனக்குன்னு ஆண்டவர் ஏதாவது பொண்ணை வச்சுருப்பார். சரி, அம்மா ஆறுதல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போவும் நான் குடியை நிறுத்தலை. அப்படியே வாழ்க்கை போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன். அந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஆண்டவர் அறியாதவங்க. அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க. நானே லவ் பண்ணிட்டேன். ஆனால் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுற வரைக்கும் நான் குடிக்கிறது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவேன். வர டைமுக்கு என்ன பண்ணுவேன், எவ்வளோ போதையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துப்பேன். அவங்க எல்லா டைமும் ரோட்டில் தான் பார்த்துன்னு இருப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு குடிகாரன் தெரியாது. நான் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் என்னுடைய பேச்சை நம்பி தாய் தகப்பனெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. நான் 10th மேலே போவே இல்லை. எனக்கு வேலையும் கிடையாது, வேலையும் விட்டுட்டேன். அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துடுன்னு. அப்போ எங்கள் மனைவி சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறாரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. எஸ்சி கோட்டாவில் கிடைச்சது.
அங்கே சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படி வைக்கிறேன். நான் ஒரு பொய் ஒன்று சொன்னேன், நீ கவலைப்படாத வந்துரு, கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி உங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு 10,000 போட்டுறேன்னு சொன்னேன். அவங்களே என் வார்த்தையை நம்பி வந்துட்டாங்க, எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இவனுக்கே வேலை இல்லை, இவனை நம்பி வந்துட்டோமே அப்படின்னு. அப்போ எங்கள் மாமனார் ஸ்டேஷனில் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா எங்கள் மாமனாருக்கு தெரியும் நான் ஒரு குடிகாரன்னு, ஆனால் எங்கள் மனைவிக்கு தெரியாது. அவர் சொன்னார், இவனை நம்பி நீ போகிற, உன்னை நடுத்தெருவில் விடுவான் பாரு, நீ அழுதுட்டு தான் வரப்போகிற. நான் பெத்த தகப்பனா சொல்லக்கூடாது, நானாக சொல்கிறேன், நீ ஒரு வருஷத்தில் வயிற்றை நிரப்பிட்டு வருவேன், அது நிச்சயமாக நடக்கும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னது தீர்க்க தரிசனமாக அப்படியே தான் நடந்தது. நானும் என்ன பண்ணேன், ஒரு 3 மாதமாக அப்படியே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக போகுது வாழ்க்கை. அதுக்கு மேலே என்னால் குடிக்க இருக்க முடியல. குடிக்க அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறேன். ஏன்னா வேலை வந்து பெயிண்ட் வேலைன்னும் போது நான் கேட்குறேன், இந்த மாதிரி இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகம், மேலேருந்து பெயிண்ட் அடித்தேன், கை கால்லாம் வலிக்குது, ஒரே ஒரு பாட்டில் மட்டும் குடிச்சிக்கிறேன். ஒன்று தான் நாங்கள் தாராளமாக குடிங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதில் ஆரம்பித்தது தான் என் வாழ்க்கை இன்னும் பயங்கரமாக போச்சு. என் மனைவியை வந்து வீட்டில் அம்மா அப்பா தூக்கி போட்டு வந்துட்டாங்க. வந்து நான் குடிக்க ஆரம்பித்து திரும்பவும் அதிகமாக அடிமையாகும் போது அடிக்கடிக்கு எங்கன்னா போய்ட்டுருவாங்க. ஆனால் அவங்க ஒரு வைராக்கியமாக வந்தாங்க. எங்கள் சொந்த பந்த மத்தியில் நான் இவரை திருத்தி நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ட்டு என் கூட இருந்தாங்க நான் குடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமும். ஆனால் அவங்க பிரயோஜனம் இல்லை, முடியல. ஸோ வாழ்க்கை அப்படியே போகுது. சொந்த பந்தம்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான் இவன் வாழ்க்கை முடிஞ்சுது, இந்த பொண்ணு வந்து இவனை விட்டுட்டு போயிடும் அப்படின்னும் பொழுது தான் எனக்கு இந்த டாக்டர் சொன்னார்ல, நீ கல்யாணம் பண்ணாத, குழந்தை பிறக்காதுன்னு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது, பெண் குழந்தை. பிறந்ததுக்கப்புறம் அவங்க போய் குழந்தை பிறந்த பின்பாடு அவங்க அம்மா அப்பாவோட போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தோடனே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. எப்பவுமே ரோடாக ஓடுறவங்க இப்போ ஈஸியாக போடிச்சு, ஒரு சின்ன சண்டை நல்லாமல் வீட்டுக்கு போய்டுவாங்க. சரி என்ன பண்ணுறது, முடியல சொல்லிட்டு நான். ஆனால் அழுத நாட்கள் அநேகம். அப்படி இந்த கேம்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ஃபாஸ்டர் ஆபிரகாம், அன்பின் அந்தியோகியா திருச்சபை. எனக்கு அவர் அப்போ தான் அறிமுகமாகறாரு. அவர் சொன்னார், இந்த மாதிரிப்பா நீ வந்து சர்ச்சுக்கு வா அப்படின்னாரு. சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரை பற்றி சிலது சொன்னார். அப்போது நான் அந்த அளவுக்கு ஆண்டவரை கெட்டியமாக பிடிக்கலை. சரி ஏதோ சொல்கிறார் சொல்லிவிட்டு நானும் போவேன் வருவேன். அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா தாயாருக்கு பலவீனம், பிசாசின் பிடியில் மாட்டிட்டாங்க. பாஸ்டர் வந்து விடுவிச்சுட்டு சொன்னார், ஆண்டவர் இவ்வளோ அற்புதத்தை செய்தார்லப்பா, நீ அவருக்கு என்னப்பா செய்ய போகிற, ஆண்டவர் ஏற்றுக்கிறியானார். ஏற்றுக்கிற பாஸ்டர்ன்ட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். கொடுத்து 2 மாதம் கரெக்டாக அந்த மீண்டும் குடிக்க விட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த யூத் கேம்பை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் திரும்பி பின்மாற்றத்துக்கு போனதுக்கு பிற்பாடு திருச்சபைக்கு போகிறதில்ல, யார் மூஞ்சியை பார்க்க பிடிக்கலை, பாவம் செஞ்சிட்டோம் வந்துட்டோமே அப்படின்னு. ஆனால் இந்த யூத் கேம்பை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் அப்போவும் குடிக்க தான் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீ நாளைக்கு கிளம்பி திருச்சிக்கு போனேன்னார். ஆனால் இந்த இடம் நான் கிட்ட சொல்லலை, திருச்சிக்கு போனேன்னார். சரிங்க பாஸ்டர் திருச்சிக்கு போகிறேன். எதுக்கு பாஸ்டர் போனேன்னு, இல்லை எல்லாம் பெண் பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க, நீ கூட பாதுகாப்புக்கு போவாங்க நினச்சி நான் நம்மளே ஒரு குடிகாரன், நம்மளை பாதுகாப்புக்கு அனுப்புகிறேன். சரிங்க பாஸ்டர் போகிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு வந்துட்டேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சி தாண்டி வருது. அதுக்கப்புறம் தான் சிவகங்கை வந்து போர்டை பார்க்குறேன், 5 நாள் கேம்ப்னு போட்டிருக்கு. நான் சொன்னேன், என்கிட்ட 3 நாள் சொல்லி ஒரு 5 நாள் சொல்லிட்டாருன்ட்டு ஃபோன் பண்ணி எங்கள் ஒய்ஃபை கத்துறேன். என்ன இந்த மாதிரி பாஸ்டரு சுதந்திர பறவையாக வெளியே சுற்றிட்டு இருந்தேன், என்னை கூட்டின்னு வந்து உள்ளே 5 நாள் போட்டாருன்ட்டு. அது வெளியில் சரி வந்துவிட்டேன், வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே பெணாத்திட்டே உள்ளே வந்து அந்த 2வது தூணாண்ட தான் உக்காந்தேன். கரெக்டாக மதியம் ஒரு 1 மணி இருக்கும். ஜோசுவா பாஸ்டர் மெசேஜ் தான். 1 மணி இருக்கும். 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு, அந்த ஆடு திரும்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் எடுத்துகிட்டே இருக்கார். அப்போ என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வராரு. நான் எப்படிலாம் இருந்தேன், நான் எப்படிலாம் இருக்க வேண்டியவன், இப்போ எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டே வரேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஆடு பள்ளத்தில் விழுந்துடுச்சு, இப்போது ஆண்டவர் கத்துறாரு. ஆனால் ஆடும் இப்போ கூப்பிட வேண்டிய நிலையில் ஆடு இருக்கணும், ஆடு கத்தணும் அதான் சொல்லிட்டு வெள்ளைக்காரான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கத்துறாருன்னும் போது அந்த ஆடு கத்துற அந்த மெசேஜ் கேட்கும் பொழுது என் இருதயம் உடைந்தது. நான் உடனே ஏசப்பான்னு அழுதேன். அப்போ என் மேலே ஒரு பிரசங்கமாக ஏதோ ஒன்று வந்து இறங்கின மாதிரி இருந்தது. எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாது. ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம். வீட்டில் இருக்கவங்க சும்மா தான் அமிச்சாங்க, போயிட்டு வாடா இங்கே இருந்தால் சண்டை போட போகிறேன்னு. ஆனால் நான் அந்த கேம்புக்கு வந்து போனது பிற்பாடு 3 வருஷம் ஆகுது, அந்த மதுபானத்தை நான் தொடவே இல்லை. ஆண்டவர் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். அதே போல் எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்து அமிச்சார். ஏன்னா சொந்த பந்தெல்லாம் சொன்னாங்க, இவன் உருப்பட மாட்டான், இவன் அவ்வளோதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் தாயார் எவ்வளோ கவலைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நீ இப்போ கடந்து போ, இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா சொன்னார். நான் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு போனேன். இந்த 3 வருஷத்தில் எங்கெல்லாம் நான் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டனோ அங்கெல்லாம் ஆண்டவர் என் தலையை உயர்த்தி வச்சிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஊழிய அழைப்பையும் பெற்றுக்கொண்டேன். அதே யூத் மீட்டிங்கில் ஊழிய அழைப்பையும் பெற்றுக்கொண்டேன்.
இன்றைக்கி என் பாஸ்டரோடு சேர்ந்து உடன் ஊழியராக நான் அவரோடு ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவனர் அற்புதமாக நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ.